ஷண்முகம் பண்ணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. முத்துப்பாண்டி வந்து யதார்த்தமாக வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஷண்முகம் வீட்டுக்கு அவங்க ஒரு கடையிலேருந்து போயிட்டு ஏதோ ஒரு gift வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. தங்கச்சியோட நீண்ட நாள் ஆசையை வந்து நிறைவேற்ற போகிறேன். இதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி பரணிக்கிட்ட இதை கொடுக்கும்போது எப்படியெல்லாம் சந்தோஷப்படுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பாக்கியும் எசைக்கும் வந்து பரணிக்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து வராங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்னென்ன ஃபேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக வந்திருக்காப்புல. என்னடா இவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க, எதுவும் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம்மா, ஆமாம்மா, இந்தா பரணி, உனக்காக தான் இது வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே வாங்குறாங்க. நம்ம பரணி இதில என்ன இருக்குன்னு? தெரியலையே! பிரிச்சு பார்க்க வேண்டியது தானே! பிரிச்சு பார்த்தா தெரிய போகுது. இதில என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னோனே பிரிச்சு பார்க்குறாங்க. ஒரு டப்பா இருக்கு. டப்பாலேருந்து தொறந்து பார்த்தா, தங்க கொலுசு வந்து இருக்கு. தங்க கொலுச பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கே ஆச்சரியமா போச்சு. சுத்தி வந்து இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதை இருக்கு போல இருக்கு. அது நம்ம முத்துப்பாண்டிக்கும், பரணிக்கும் மட்டும் தெரிஞ்ச கதை. சின்ன வயசு வந்து ஃப்ளாஷ்பேக் சீனா வந்து காட்டுறாங்க. முத்துப்பாண்டிக்கு ஒரு 10 வயசு இருக்கு. பரணிக்கு 7 வயசுல இருக்கு. "அண்ணே, அப்பா எது கேட்டாலும் எனக்கு வாங்கியே தர மாட்றாங்கண்ணே. நீ தானே எனக்கு வாங்கி தரணும். என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க. "எனக்கு தங்க கொலுசு வேணுண்ணே, வாங்கி தரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு தங்க கொலுசு, அதுவும் நான் வாங்கி தரணுமா?" அப்படின்னு சொல்லி மண்டையிலே லைட்டா கொட்டிட்டு, அப்படியே வந்து போறாங்க பரணி வந்து அழுதுகிட்டே. இது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குங்கிற மாரி சொல்லி காட்டுறாங்க வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும். "ஏய் காதுல போட்டு காட்டுமா, உனக்கு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல" அப்படின்னு சொல்லும்போது, தங்க கொலுசு வந்து கால்ல வந்து போடுறாங்க. நம்ம பரணி, "நான் எதார்த்தமா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அத கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு, இப்போ வந்து வாங்கி வந்து குடுத்துருக்காப்புல என்னோட அண்ணன். ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லி பரணி வந்து சொல்றாங்க. அண்ணங்கிட்டலாம் எப்போதும் தேங்க்ஸு, உதவி செஞ்சதுக்கு நன்றி, இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாரி முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க. சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. உண்மையிலே முத்துப்பாண்டி வந்து மனசெல்லாம் வந்து மாறிடுச்சா? இப்படியெல்லாம் செய்றானே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அவங்க ஃபேஸ்ல இருக்கிற பூரிப்பு இது எல்லாம் பார்த்தோன்னே, திருந்திட்டான். நம்ம இனிமேட்டு ஓவரா வந்து முத்துப்பாண்டிய திட்டக்கூடாதுங்கிற மாரி சண்முகம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இத நெனச்சு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. நம்ம இசக்கி, பாக்கியம் எல்லாரும் வந்து, "பரவால்ல, தங்கச்சிக்கு வாங்கி குடுத்துட்ட. அடுத்தது யாருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, இசக்கி வந்து கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க. "அவளுக்கு தானே, வாங்கி குடுத்துட்டா போச்சுங்கிற" மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி, "தங்கச்சிக்கு எது வேணாலும் அண்ணங்காரனா இருந்து வாங்கி குடுத்துரலாம். அவங்க ஏத்துப்பாங்க. ஆனா பொண்டாட்டிக்கு வாங்கி குடுக்கணும்னா, அப்பப்பா! அந்த தலைவலியெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. பணம் குடுத்துர்றேன். அவங்களே போய் வாங்கிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற" மாரி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. "போங்கங்க. நீங்க என்ன வாங்கி குடுத்தாலும், நான் அத வாங்கிப்பேன்" சிரிச்ச முகமா. "சரி, அடுத்த மாசம் சம்பளம் வந்தோனே, உனக்கு ஏதாவது வாங்கி தரேங்கிற" மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டி எல்லாரும் வந்து சிரிச்ச முகமா இருக்கிறப்ப, சண்முகம் வந்து பேசுறாங்க. "முத்துப்பாண்டி, இப்ப உன் மனசுல அளவு கடந்த அன்பு, பாசம், சந்தோஷம் இது எல்லாம் இருக்கு தெரியுமா? ஏன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? ஏன்னா, மத்தவங்களோட ஆசைய வந்து நம்ம நிறைவேத்தணும். அதுவும் நம்மளோட நெருக்கமான சொந்தக்காரங்களோட ஆசைய நிறைவேத்தும்போது, உள்ளுக்குள்ள வந்து பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி சந்தோஷம் இருக்கும் பாரு, அது மாரி ஒரு சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாதுங்கிற மாரி சூப்பரா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப சண்முகம். இது எல்லாத்தையும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் தங்கச்சி ஆசையா வந்து எது கேட்டாலும், அது சின்ன ஒரு ஹேர்பின்னா இருந்தாலும் சரி, தங்க செயினா இருந்தாலும் சரி, வாங்கி குடுத்துட்டோங்கிற சந்தோஷத்துல அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரும் பாரு, உலகத்தையே சாதிச்ச மாரி அவ்ளோ சந்தோஷமா வந்து தூக்கம் வரும். அப்படின்னு சொல்லும்போது, உண்மதான். இப்ப பரணி பாரேன், எவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா இருக்கா. இது எல்லாத்தையும் நான் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன். நீ இப்ப தானே இந்த பக்கம் வந்திருக்க. போக போக உனக்கு எல்லாமே வந்து புரிய வருங்கிற மாரி, அருமையா வந்து நம்ம சண்முகம் வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோ